சார் வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்று வரை விடாமல் பெரியார் அவர்களை மீண்டும் மீண்டும் சீண்டிக் கொண்டே இருக்கிறார். கருத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன், நான் சொன்னது உண்மை, ஆதாரத்தை மறைச்சு வச்சிருக்கீங்கன்ற எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் சொல்றாங்க சீமான் ஐயா தந்தை பெரியாரை விமர்சிக்கிறதுன்ற போர்வையில பேசக்கூடிய இந்த அவதூறுகள் எல்லாமே ஏதோ ஒரு கொள்கை பிரச்சனை, கொள்கை எதிர்நிலைன்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாதுன்னு நான் சொல்றேன். அது கிடையாது உண்மை. கொள்கை அடிப்படையிலானதெல்லாம் கிடையாது. இது தீவிரமான ஒரு அரசியல் சதி. பெரியாரை தமிழ்நாட்டு மக்கள் மனதில் இருந்து, பெரியாரை மட்டும் இல்லை, அம்பேத்கர் சொன்னார் பார்த்தீங்களா, அம்பேத்கரையும் பெரியாரையும் முதல்ல தூக்கி பிடிக்கிறத முதல்ல அதை காலி பண்ணணும் சொன்னாரா இல்லையா? அப்போ கொள்கை கிடையாது, இது ஒரு அரசியல். தமிழ்நாட்டு மக்கள் மனதிலிருந்து இவங்களை நீக்கணுன்ற அரசியல். அதில் அவர் நான் அவரோட 4 வருஷம் பயணிச்சவன். நான் சொல்றேன், அப்போத்துல இருந்தே அவருக்கு அந்த தந்தை பெரியாருக்கு எதிரான ஒரு எதிர்நிலை அவர்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னோம்னா, அந்த எதிர்நிலைக்கு ஒரு ஊக்கம் கிடைக்குது, ஒரு புஷ் கிடைக்குது அரசியல் ரீதியா. முதல்ல காலி பண்ண வேண்டியதுன்னா திராவிட சக்திகளை அரசியல் இருந்துட்டு காலி பண்ண முடியாது, தோத்தாச்சு. இவர் 8.22% ஓட்டு, மாநில கட்சின்ற அங்கீகாரம் எல்லாம் சரி, எந்த இடத்துல டெபாசிட் வாங்கிருக்கீங்க? நெல். ஸோ நீங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், இன்னும் சில வருடங்கள் ஆகலாம், ஆகாமலே போகலாம். இப்போ விஜய் எல்லாம் வந்துடுறதுக்கு பிற்பாடு அது நடக்காதே போயிடலாம், என்னை பொறுத்த வரைக்கும் நடக்காது. எனவே அவர் என்ன பண்றாருன்னா, வேற இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு இடத்துக்கு வராரு. அவர் இந்த வேற இடத்துல இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தது யாருன்னா பாஜக, ஆர்எஸ்எஸ். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா, ஒரு தலைவர் பேசுற பேச்சில் இருந்துட்டு அவங்க எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு விடயத்தை அப்படியே திசை திருப்பி அவர் எடுத்துக்காட்டின விடயத்தை அவங்க சொன்ன கருத்தாவே காட்டுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்க தனியாக ஒரு புத்தகம் வெளியிடுவாங்க. இப்போ நீங்க ஐயா தந்தை பெரியார் அவருடைய கொள்கை, அவருடைய பேச்சு, அவர் எடுத்த நிலைப்பாடுகள் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? திடலுக்கு போவீங்க, பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் வெளியிட்ட புத்தகங்கள் எடுப்பீங்க, அதை பார்ப்பீங்க. பெண் ஏன் அடிமையானால் பெரியார் சொல்றது இருக்கு, எடுத்துக்குவீங்க. பெரியார் சாமி சிதம்பரனார், அதை எடுத்து வச்சுக்குவீங்க. இன்னும் பல்வேறுபட்ட ஐயா ஆணைமுத்து எழுதின புத்தகம் எடுத்து நீங்க ஃபுல்லா படிப்பீங்க. இப்படிதானே படிப்பீங்க. இப்படி படிச்சவன் யாருமே பெரியாரை குறை சொல்ல மாட்டான். நான்லாம் அப்படியாப்பட்ட, நான் எம்ஏ சோசியாலஜி முடிச்சுட்டு போய் விழுந்த இடமே பெரியார் திடல் தான். ஐயா கலிப்பூமன்றன், ஐயா விடுதலை ராஜேந்திரன், இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க கிட்ட அடிக்கடி கேள்வி பதிலாக பண்ணி பல்வேறுபட்ட ஆவணங்களை திருப்பி அவங்க கட்சியில விடுதலை வேலையை பார்ப்பாங்க, மற்ற வேலையை பார்ப்பாங்க. நான் இந்த வேலையை தான் பார்த்தேன். பெரியாருடைய சிந்தனையினுடைய ஆழம் என்ன அப்படின்றது, பெரியாருடைய சிந்தனையின் வேற என்ன? உலகத்தில் வாழக்கூடிய மற்ற மக்களை போல ஒரு அறிவார்ந்த சமூகமா இந்த தமிழர் சமூகம் ஆக வேண்டும் என்பதை தவிர எனக்கு வேறு எந்த குறிக்கோளும் இல்லை. இதெல்லாம் பெரியாருடைய அன்றாட எழுத்துக்கள்ல இருக்கிறது. இது அப்படின்னா நிறைய எடுத்திருக்கிறேன். பெரியார் அப்படி எடுத்து ஒரு நாள் பார்த்து 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 அப்படிலாம் பண்ணியிருக்கேன். அப்போ அதான் பெரியாருடைய எழுத்துக்கள், பெரியாரை பற்றிய சிந்தனைகள், பெரியாரியல் அப்படின்றது அதுல தான் பிறந்தது. பெரியாரியல்ன்ற ஒரு கோட்பாடு இந்த தமிழ்நாட்டில் ஐயா விடுதலை ராஜேந்திரன் இன்னும் பலரால முன்மொழியப்பட்ட ஒரு ஆவணமே அது, பெரியாரியல். அண்ணன் கொளத்தூர் மணி, அண்ணன் கோவைக்கூர் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் அதை அந்த மாதிரி அவங்க செய்வாங்க. அந்த அளவிற்கு ஒரு கோட்பாட்டாய் தந்தை பெரியாரை அணுகுவது, பெரியாரை அவருடைய செயல், அவருடைய பணி, அவருடைய பேச்சு, இதெல்லாம் அணுகுனவங்க கடைபிடிக்க வேண்டிய பாதை. சீமான் பாதை கம்ப்ளீட்டா ஆர்எஸ்எஸ் பாதை. அவர் சொல்லுவார், அவர் எதிர்த்தாலே நான் ஆர்எஸ்எஸ் ஆயிடுவேன்றாரு. அடிப்படை சிந்தனையிலேயே நீங்கள் ஒரு மதவாத எதிர்ப்பாளர் கிடையாது. இவர் இனத்தை என்ன பண்றாரு, அவர் பேனரை வச்சு ஒரு கவசம் வச்சுக்கிறாரு, தமிழினம் தமிழினம் தமிழினோன்னு. தமிழினோன்னு நீ சொன்ன தமிழ் இனத்திற்குள்ள, தமிழ் இனத்தினுடைய மேன்மைக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் விடுதலை போராட்ட காலத்திலும் சரி, அதற்கு பின்னாலும் சரி பாடுபட்ட தலைவர்கள் எவருமே பெரியாரை இப்படி எதிர்மறையில் வைத்து பேசவே இல்லை. இவர் சிதம்பரம் பிள்ளையினுடைய பெரியாரை பற்றிய கருத்து என்ன இன்னைக்கு எல்லாம் வெளில சொல்றாங்க, புரியுதுங்களா? இவர் சொல்றாரு கியாபே விஸ்வநாதத்தை பத்தி சொல்றாரு. ஐயா கியாபே விஸ்வநாதன் பெரியார் தடல காவிரி பிரச்சனையில அவரு பேராசிரியர் அன்பழகன்
ஆசிரியர் ஜி வீரமணி இவங்கெல்லாம் பேசும்போது நான் இருக்கேன் பெரியார் திடல பார்த்து பேச்சு கேட்டுக்கிட்டு. அப்போ கியாபே சொல்றாரு, இன்றைக்கு நம்மளுடைய உரிமைகளுக்காக நாம கடுமையா போராட வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்மிடையே அண்ணா இல்ல, பெரியார் இல்ல அப்படின்னு கியாபே பேசுறாரு. சொன்னாதம் யாரு ஆளு? நான், என் நண்பர்கள், இதோ இருக்காரு விடுதலை ராசேந்திரன். நாங்களாம் கேட்கிறோம், அரங்கு நிறைந்த கூட்டத்தில் நாங்க கேட்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்க? கியாபே விஸ்வநாதம் தமிழ் தேசியவாதி. எங்க வந்துட்டு என்னத்த பேசுறாரு அவரு? அவரோட கடைசி காலத்துல திடல்ல வந்து பேசுறாரு. கப்பலோட்டி தமிழர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை கடைசி காலத்துல யார் அவர் குறிப்பிட்ட தலைவர் என்றாரு? தந்தை பெரியார் சொல்றாரு. அயோத்திதாச பண்டிதர் சொல்றாரு, அவர் திராவிடம் என்ற சொல்ல முதல்ல பயன்படுத்துறவர். ஆனா நீங்க ஐயா பெரியாருக்கு எதிராக நிறுத்துறீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? வள்ளலாறு சொல்றீங்க. வள்ளலார் செய்யாத சீர்திருத்தமா? வள்ளலாருடைய சீர்திருத்தம், ஐயா வைகுந்தர் செஞ்ச சீர்திருத்தம், கேரளத்துல வந்துட்டு நாராயணகுரு செய்த சீர்திருத்தம், அதற்கெல்லாம் முன்னாடி மிகப்பெரிய வைணவ முனிவரா இருந்தார் இவரு ராமானுஜ ஆச்சாரியார், ஸ்ரீமான் ராமானுஜ ஆச்சாரியார். அவர் செய்யாத புரட்சியா? எடுபட்டுச்சா? சமூகத்துல பிரதிபலிச்சுதா? சமூக நீதி அது மறுமலர்த்துதா? ஆனா பெரியாரால நடந்துச்சு. அதனாலதான் பெரியாரை தூக்கி பிடிக்கிறோம். சும்மா இல்ல, வழி வழியாய் சித்தர்கள் இருந்துட்டு சனாதனத்தை எதிர்த்தவர்கள் தான், இது சாதியத்தை எதிர்த்தவர்கள் தான், மதவாதத்தை எதிர்த்தவர்கள் தான், பூஜை புனஸ்காரங்களை எதிர்த்தவர்கள் தான். ஆனால் எதுவும் மக்களுடைய ஆழ்ந்த அறிவில் போல. ஏன்னா பெரியார் எங்க வச்சார் அப்படின்னம்னா, அவ்வளத்தையும் திட்டத்தில் உன் சுயமரியாதைன்னு வச்சாரு. இந்த நாட்டுல மட்டும்தான் டை நீ கீழ்சாதி பைய அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்ல முடியும். சொன்னா, இன்னும் சொல்ல போனா பெரியார் வர்றது வரைக்கும் சர்வசாதாரண சூத்திரப்பல அப்படின்னு சொல்ற வார்த்தை புழக்கம் இருந்துச்சு. பரவாயில்ல, பறையா படங்க இப்படின்னு சொல்றது சின்ன பையன் பெரியார, அதெல்லாம் இங்க இருந்துச்சு. பெரியார் வந்து அந்த சுயமரியாதை உணர்வை ஊட்டத்துக்கு பிறகுதான் ஒரு எதிர்நிலை இங்க உருவாச்சு. அதே மாதிரிதான் பெரியார் பெண்ணடிமைத்தனம். பெரியார் என்ன செஞ்சிட்டாரு? பெரியார் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, சொத்து வந்துச்சு, சொத்துக்காக பண்ணாரு. வ.உ. சிதம்பரம் பிள்ளை சொத்தை இழந்தாரு அப்படின்னு சொல்றாருல்ல இவரு, சீமான் சொல்றாருல்ல, வ.உ. சிதம்பரம் பிள்ளை நாட்டுக்காக சொத்தை இழந்தாரு, எல்லாத்தையும் இழந்தாரு. ஆமா உண்மை. ஆனா ஐயா தந்தை பெரியார் கல்யாணம் கட்டி அவருடைய பாரம்பரிய சொத்துக்கள்லாம், அவர்கிட்ட பாரம்பரிய சொத்துக்கள்லாம் வந்துட்டு உடனே என்ன பண்ணாரு? வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்காரு, உள்நாட்டுக்காரு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு கல்ல போட்டார் அவரு. பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் அப்படின்னு தொடங்கி அதன் சார்பா தனது எழுத்துக்களை, பேச்சுக்களை, கொள்கைகளை சிறு சிறு கொஞ்சம் விலைக்கான வெளியீடுகளை வெளியிட்டார். அதனால்தான் இவ்வளவு புத்தகம் இருக்குது. பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்துடைய புத்தகம் 50 காசுகள், 40 காசுகள், 60 காசுகள்னு ஏகப்பட்டது விற்கும். ஐயா தந்தை பெரியார் மேடையில பேசுறாருன்னா மணியம்மையார் ரோட்ல உட்காந்துட்டு புத்தக கடை போட்டு வித்தாங்க. உனக்கெல்லாம் அந்த அருகதை இருக்குதா? அது தெரியுமா உனக்கு என்னன்ட்டு? இதைத்தான் பெரியார் சொன்னார். எவ்வளவு புஸ்தகம் வித்துச்சு, நிறைய வித்துச்சிருந்தாலும் நல்ல கூட்டம். அதை வச்சு அவர் மதிப்பீடு செஞ்சார் தந்தை பெரியார். சாதாரணமானதில்ல. இந்த தமிழ்நாட்டில் கனமாக போற்றப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் பெரியார் என்றால் அவருடைய சிந்தனையும் சொற்களும் கொள்கைகளும் அவர் இருந்த காலத்தில் நடைமுறையாச்சு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ன்றது கோர்ட்ல போயிட்டு நீங்க நம்ம ஜெயிச்சிருக்கிறோம்னா மறுபடியும் பெரியாருடைய முத்திரை. முதல்ல இடஒதுக்கீட்டுக்கான சட்ட திருத்தம் பெரியாருடைய முத்திரை. முதல் இந்தி போராட்டம் 38 பெரியாருடைய முத்திரை. இன்னைக்கு பெண்ணுரிமை அப்படின்னு நம்ம சொல்றோம், பெண்களுக்கு அந்த மறுவாழ்வு அப்படின்னு சொல்றோம். இது தமிழ்நாட்டில் அவ்வளவு எளிமையா நடக்கிறதுக்கு காரணம் அவருடைய அண்ணன் மகளே சிறுபிள்ளை குழந்தை திருமணம் மனதனால பாதிக்கப்பட்டு அந்த பையன் வைசூரி வந்து செத்து போயிட்ட போது அந்த பொண்ணு வாழ வழி இல்லாத, எனக்கு ஒரு வழி செய்வீங்க சித்தப்பான்னு சொல்லிட்டு இவருடைய காலில் விழுந்து, அப்ப அது அடிபட்டு தலையில இருந்து ரத்தம், இதெல்லாம் பெரியார் எழுதுறாரு, நான் படிச்சிருக்கேன். ரத்தமா கொட்டுச்சு, நான் எழுத்து தேற்றி அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன் இவளுக்கு ஒரு வழி காட்டுறது அப்படின்னு. அவர் அத்தோட நிக்கல, எல்லா பெண்களுக்கும் அந்த வழி வேணும் அப்படின்னாரு. அதுல இருந்து முகிழ்ந்த வார்த்தையை தான் கேட்பாரற்று கிடக்குதுன்னு வேரில் பழுத்தப்படா அப்படின்ட்டு பாரதிதாசன் கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னோம்னா அது பெரியாருடைய செயல், சிந்தனை, கோட்பாடு, கொள்கையினுடைய தாக்கம். அதனால அண்ணா சொன்னாரு, தந்தை பெரியார் ஒரு காலகட்டம் வாழ்ந்தது, ஒரு திருப்பு முனை, ஒரு சகாப்தம் அப்படின்னு. அவர் வந்தது தமிழ்நாட்டு அரசியல் இல்ல, இந்திய அரசியலே ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துறவர், ஒரு சகாப்தம். அவ்வளவு சாதனைகள்.
3 வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். அப்படி செஞ்சவர் பெரியார். இவர் என்ன தமிழனுக்கு எதிரானவன் அப்படின்னு இவர் காட்டுறாரு. கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு சொன்னது என்னது தமிழினத்துக்கு ஏற்புடையது அல்லவா அது. அப்போ இன்னைக்கு சீமான் செய்யறது என்ன அப்படின்னோம்னா, இந்த தமிழர்களுடைய மத்தியில அவருடைய எண்ணங்களில் இருந்துட்டு பெரியாரையும் அம்பேத்கரையும் வேற இருக்கணும் அப்படின்றது தான். அதாவது தமிழர் இல்லையா யாரு அம்பேத்கர் தமிழர் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டுல தமிழர் இல்லையா அப்படின்றத சீமானே வந்துட்டு கொஞ்சம் ஆழ்ந்து போனீங்கன்னா அவரே சொல்லுவாரு தங்களுடைய பூர்வீகம் என்னன்றது. அதெல்லாம் வேற. அதனால தான் இனவாதின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எல்லாரும் ஒதுக்கி விட்டு போயிட்டு முடிஞ்சு போச்சு. அவருடைய அரசியல்லாம் இதுக்கு மேல நீடிக்காது. அதனால இப்போ அவர் செய்யறது என்னன்னா, ஒரு மதவாத அரசியலை பலப்படுத்த பெரியாரை அவர் இழிவுபடுத்தி பேசுகிறார். இதை தவிர வேற எதுவும் இல்லை. ஆதாரம் கேட்டா ஆதாரத்தை ஒளிச்சு வச்சிருக்கு திமுக அப்படின்றாரு. என்னங்கய்யா போங்க பெரியார் திடலுக்கு. இப்படியெல்லாம் பேசுறவன் வந்துட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் நான் வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பல. போ, அந்த கடை திறந்து தான் இருக்குது, அந்த ஷாப்பு திறந்து தான் இருக்குதுங்க. பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் வெளியீடுகள்னு அப்படியே இருக்குது. குளத்தூர் மணி வெளியிட்டார் எல்லாத்தையும். கோர்ட்டில் கேஸ் போட்டு வெளியிட்டார். ஏன் உங்களுக்கு தான் தெரியும் குளத்தூர் மணி யாருன்ட்டு? எல்லாம் தெரியும். சும்மா ஆதாரம் கட்டணும்னு இவர் சொல்றதுக்கு சொன்னா இடைமறிச்சு கேட்போம். ஒன்று நீங்க வெளியிடுங்க, உடலைங்க எல்லாமே விட நல்லா சொன்னார் ஆசிரியர். வைத்தியக்காரனுக்கு எங்க வைத்தியம் பார்க்கறது, அவ்வளவுதான், தவிர வேற எதுவுமே இல்லை. சீமான் கொஞ்ச நாட்களாவே இப்படி பேசிட்டு இருக்காது. இது பெரியார் மீதான மதிப்பையோ அல்லது திராவிட இயக்கத்தின் மீதான மதிப்பையோ எதுவும் குறைக்க வாய்ப்பு இருக்கா? என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல வரேன். 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடந்துச்சு இல்லையா? அதுல பெரியாரையும் அம்பேத்கரையும் தங்களுடைய கொள்கை வழிகாட்டிகளாக அடையாளங்களாக விஜய் அறிவிக்கிறார். அதுல இருந்து என்னன்னா, இந்த இளைஞர்கள் மத்தியில இளம் பெண்கள் மத்தியில அம்பேத்கர் பெரியாரை பத்தி ஒரு கூர்மையான பார்வை திரும்பிச்சு. இப்ப நடந்து நேத்தோட முடிச்சிருந்த புத்தக எக்ஸிபிஷன்ல பெரியார் அம்பேத்கர் புத்தகங்கள் எவ்வளவு, போன ஆண்டு எவ்வளவு வித்திருக்கு, இந்த ஆண்டு எவ்வளவு வித்திருக்கு கேட்டு பாருங்க. செய்தியாவே சொன்னாங்க சன் டிவியில. நாங்கெல்லாம் பெரியார் வெறும் கடவுள் மறுப்பாளர் தான் நினைச்சோம், இளம்பெண்கள் சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி பெரியாரை வந்துட்டு படிக்க வேண்டியது இருக்குது, அதனால நாங்க இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறோம்ன்றாங்க. இது சன் நியூஸ்ல காட்டுறாங்க. அப்ப அவங்க பேசுறாங்க தலைப்பு செய்தியில, இது வந்துட்டு விஜய் மாநாட்டு வெளிப்பாட்டினுடைய இதுதான், இது எதிரொலி தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. நான் சொன்னேன், விஜய் பேசினாலே போதும், அம்பேத்கரும் பெரியாரையும் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மற்றதெல்லாம் பெரிய ஆட்கள் மத்தியிலேயே ஒரு இன்டெலெக்சுவல் அப்படி அரசியல் வயப்பட்டவர்கள் மத்தியிலேயே தான் பெரியார் அம்பேத்கர் போயிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக அது அப்படி கீழே போகுது எல்லாரும் மத்தியிலையும். பெரியார் அப்படின்றவர் தங்களுக்கான தலைவர் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குனது விஜயின் பேச்சும் தாவேகா முதல் அந்த விக்கிரவாண்டி மாநாடு தான். இதுதான் இங்க நடந்துச்சு. அதுல இருந்து இவர் வந்துட்டு அன்னையில இருந்து இவர் கருவுறாரு. அன்னையில இருந்து இவர் இந்த தடம் மாதிரி பல்ட்டி அடிக்கிறது, இன்னும் நடு ரோட்ல நிக்காதுன்னு சொல்றது, நாய் மாதிரி அடிபட்டுடுன்னு சொல்றது, எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா அடிப்படையில் அந்த 2 பேரை தந்திச்சார். வேற ஒண்ணுமே இல்லை, அதுதான் காரணம். ஸோ அப்ப அதுல இருந்து வந்துட்டு பிஜேபிக்கும் அதுதான் ஒரு பெரிய, பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கும் அதுதான் பெரிய ஒரு இடியா போயிடுச்சு. என்னடா அது அப்படியே அடுத்த தலைமுறை இப்படி போயிடுச்சு, திருப்பி விட்டுவிட்டாரு விஜய் அப்படின்றதுதான் அவங்களுடைய இது. அதனால பாருங்க, விஜய்க்கு எதிராக பாருங்க இந்த கூர்மையான ஒரு விஜய் செயல்படவில்லை. செயல்படலைன்னு ஏன் கத்துறீங்க? செயல்படலைன்னு நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. ஏன் இவ்வளவு பேர் கத்துறாங்க? ஏன் அப்படின்னோம்னா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ். இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. அது சீமானுக்கு பெரும் பிரச்சனை. அதனால அப்படியே கடந்து தவிக்கிறாரு, முறை தவறி பேசுறாரு. சீமான் இவ்வளவு மோசமாக பேசுகிறார், ஆனா தமிழ்நாடு அரசும் பெரிய அளவுக்கு ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியலையே. இல்ல, தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றும் தேவை இல்லைங்க. அவங்க ஒன்றும் இப்போ அந்த பெரியார் வந்துட்டு என்ன திராவிட அரசியலுக்கு ஒன்றும் பெரியார் ஒன்றும் ஒரு தொடக்கம் கிடையாது. பெரியார் எங்க அரசியல் எடுத்துக்கிட்டாரு? அர்ச்சகர் பொறுக்கி தன்ன ஆலயம், அறிவாளி பொறுக்கி தன்ன அரசாங்கம், அயோக்கியர் பொறுக்கி தன்ன அரசியல் தானே சொன்னாரு. என் கூட இருந்த அண்ணா போயிட்டாரு, அதனால அப்படிலாம் சொல்லலையே அவரு, ஒத்துக்கவே இல்லையே அவரு. இந்த 3 முழக்கங்களையும் அவர் 65 தான் வைக்கிறாரு இல்லையா? அயோக்கியன் பொறுக்கித்தனம் அரசியல் அப்படின்றாரு. இந்த திராவிட அரசியலுக்கு பெரியாருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது அரசியல் வந்துச்சு, அங்க வந்தாங்க. தமிழ்நாடு என்ற பெயர், சுயமரியாதை திருமணத்திற்கு வந்து சட்ட அங்கீகாரம், இருமொழி கொள்கை எல்லாத்தையும் வந்தாங்க. அண்ணா நடைமுறைப்படுத்தினார், உண்மைதான்.
அதே மாதிரி அனைத்து அச்சர் அப்படின்ற கலைஞருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, உண்மைதான். ஆனாலும் தந்தை பெரியார் ஒன்றும் அந்த அரசியலை நம்பிலாம் இல்லையா, மக்களுடைய எழுச்சியை நம்பியும் மாற்றத்தை நம்பியும் அவங்களுடைய சிந்தனையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வச்சு தான் அவருடைய இயக்கம் இருந்துச்சு, அவருடைய கொள்கை இருந்துச்சு, அவருடைய கோட்பாடு அமைஞ்சிச்சு. அப்படிதான் போனார் அவர். அதனால இவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல மாதிரி பேசுறாரு, கொதிக்கிறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, ஒரு பயத்துக்காவது கைது நடவடிக்கை கூட எடுக்கலைன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேங்க, நான் எப்போதும் சொல்றது, நான் இப்பவும் சொல்ல வரேன், அது சவுக்கு சங்கர் ஆகட்டும் அல்லது சீமான் ஆகட்டும் கைது செய்யக்கூடாதுன்றதான். வழக்கு தொடருங்க. அவரால் சமூகத்தில் வந்துட்டு ஒரு பதற்றம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு வழக்கு போடுங்க, நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். இந்த தூக்கி உள்ள வைக்கிறத நான் என்னைக்குமே நான் ஒத்துக்கல. சீமான் சொல்றது தப்பு தான், தவறு தான். பெண் காவலர்களை பற்றி சவுக்கு சங்கர் சொன்னது தப்பு தான். அதுக்காக சவுக்கு சங்கருக்கு வந்துட்டு கஞ்சா வித்தாருன்னு சொல்லிட்டு தூக்கி உள்ள நீங்க வைக்கிறீங்க, இதை நான் ஏற்கல. இதெல்லாம் என்னதுன்றது தெரியும், தவறு. நான் என்ன சொல்ல வரேன், வழக்க போடு, நீதிமன்றத்துக்கு கொண்டு வா, நிரூபி இவர் சொன்னதனுடைய எஃபெக்ட் இந்த மாதிரி ஆகும் சொல்லி நிரூபி. நீதிமன்றம் தட்டிக்கட்டும். இப்ப நீதிமன்றம் வழக்கு தொடுக்குன்னு சொல்லிச்சு, ஒரு 70 வழக்குகளுக்கு மேல தொடர்ந்து இருக்காங்க. விசாரணை கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு அதை செய்யுங்க. மற்றபடி சீமானை கைது பண்ணணும் தெரியாத தமிழக அரசு கைது பண்ணி கொஞ்ச நாள் உள்ள வச்சுட்டு வழக்கு விட்டுறோம் அப்படியே. அதெல்லாம் நிறைய நடந்திருக்குது. இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ஆள் யார், 18 வழக்கு அவர் மேல இருக்குது, ஹேபிச்சுவல் அஃபண்டர் அவர். அவரோட சுதந்திரத்தோட இருந்ததுனால தானே வந்துட்டு அந்த அத்துமீறல்ல அவ்வளவு பெரிய பாலியல் கொடுமையில் அவர் ஈடுபட்டிருக்காரு. வழக்க சரியா போட்டு விசாரிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நடந்திருக்குமா அது? அப்ப இதுதான் நான் சொல்ல வரேன், வழக்க நடத்துங்க. நான் என்னைக்கு நேரத்தில் வண்ண தொலைக்காட்சி பெட்டி ஊழல் அல்ல ஜெயலலிதா கைது செய்ய தமிழக அரசு முடிவெடுத்த போதே அதை எதிர்த்தவன் நான். அப்ப நான் ஜனதாதள் கூடாது, நீ வழக்க நீதிமன்றத்தில் வெய்யு, அவ்வளவுதான். நிறைய விஷயங்களை பயன்படுகிறோம். நன்றி சார்.